ஏஎஃப்டி மில்லை திறக்க கோரி திமுகவினர் உண்ணாவிரதம். அதிகார வர்க்கம் ஒன்றிணைந்தால் தொழிலாளர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என திமுக நம்பிக்கை. மயக்க மருந்து கொடுத்து 8ஆம் வகுப்பு மாணவி பலாத்காரம் செய்த முதியவர் கைது. மாணவிகளுக்கு ஆபாச படம் காட்டிய ஆசிரியர்கள் மீது சிஐடி போலீசார் வழக்கு. கரையாம்புத்தூரில் வகுப்புகளை புறக்கணித்து மாணவர்கள் போராட்டம். நிரப்பப்படாமல் உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தல். மாநில அறிவியல் கண்காட்சி. 4 பிராந்திய மாணவர்களின் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இனி விரிவான செய்திகள். ஏஎஃப்டி பஞ்சாலையை உடனடியாக திறந்திட வலியுறுத்தி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஏஎஃப்டி பஞ்சாலையை புதுச்சேரி அரசு நிதிநிலை நெருக்கடி காரணமாக மூலப்பொருட்கள் வாங்க முடியாமல் கடந்த பிப்ரவரி மாதம் பஞ்சாலை மூடப்பட்டது. தொழிலாளர்களுக்கு 11 மாதம் சம்பளம் வழங்கப்படவில்லை. பஞ்சாலையை தொடர்ந்து இயக்காத அரசை கண்டித்து உடனடியாக பஞ்சாலையை திறந்திட கோரி திமுக சார்பில் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. திமுக அமைப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் நடந்த இந்த போராட்டத்தில் முன்னாள் முதல்வர் ஜானகிராமன், சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், துணை அமைப்பாளர் எஸ்பி சிவகுமார், பொருளாளர் அனிபால் கென்னடி மற்றும் நிர்வாகிகள் சோமசுந்தரம், ஏம்பலம் செல்வம், அண்ணா அடைக்கலம், செந்தில்குமார், இளங்கோ உட்பட பலர் பங்கேற்றார்கள். போராட்டத்தில் பங்கேற்ற அமைப்பாளர் சுப்பிரமணியன் கூறுகையில், இந்த பிரச்சனையை தீர்வுனாக்கா ஏஎஃப்டி மில்லை திறக்கணும், இதை நடத்தணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஏஎஃப்டி மில்லை புனரமைக்க வேண்டும். இதை ஏற்கனவே மத்திய அமைச்சராக இன்று பொறுப்பேற்றிருக்கும் மாண்புமிகு நாராயணசாமி அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் அவர்கள் 300 கோடி ரூபாய் மத்திய அரசை நாங்கள் கேட்டு இந்த ஏஎஃப்டி மில்லை புனரமைப்போம் என்ற வாக்குறுதி அளித்து அந்த அன்றைய தினம் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். 5 ஆண்டுகள் முடியப் போகின்றது. இன்னும் இந்த ஏஎஃப்டி பஞ்சாலை புனரமைப்புக்கு அவர் அந்த 300 கோடியை மத்திய அரசிடம் இருந்து பெற்றுத்தரவில்லை என்பதை கண்டித்தும் இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 515 கோடி இந்த ஏஎஃப்டி பஞ்சாலையை புனரமைக்க நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு வாக்குறுதி அளித்து அந்த வாக்குறுதியையும் அவர்கள் இன்று வரை நிறைவேற்றாததை கண்டித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இந்த காங்கிரஸையும் என்ஆர் காங்கிரஸையும் வன்மையாக கண்டித்து தொழிலாளர் தோழர்களுக்காக இந்த அறவழி போராட்டத்தை நாங்கள் நடத்துகின்றோம். மேலும் துணை அமைப்பாளர் எஸ்பி சிவகுமார் கூறுகையில், இதில் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நான் சொல்ல விருப்பப்படுவதெல்லாம், இங்கே புதுவை மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கங்கள், அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, என்ஆர் காங்கிரஸாக இருந்தாலும் சரி, உங்களது மனதை மனப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மில்லை நடத்தணும் நீங்கள் நினைச்சிங்கன்னா நடத்தலாம். மற்றபடி கண் துடைப்புக்காக அனைத்து கட்சி கூட்டம் போடுறது, அது செய்யறது, இது செய்யறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேஸ்ட்டு. ஒரு கவர்னர் வந்தார், யாரோட பிரதிநிதி? மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதி. அவர் இன்னைக்கு வன்முறை அடக்கியிருக்கார், பாராட்டுகிறோம். மாநில அரசு தவறிச்சு அடக்கியிருக்காரு. அதே கவர்னர் இந்த மில்லை நடத்துறதுக்கு ஏன் செய்யக்கூடாது? யாரோ தடுக்கிறாங்களா அவரை? அதே போல் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், மத்திய அமைச்சர் நாராயணசாமி அவர்கள் நினைத்தால் கூட இதை செய்யலாம். ஒரு 500 கோடி ரூபாய் ஒதுக்குறதுன்றது அவர் நினைத்தாலும் செய்யக்கூடியதுதான். அது ஏன் செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அதே போல் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இந்த மில்லை நடத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி டெல்லியில் போய் உட்காந்து, இங்கெல்லாம் நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கோம், அவர் நாங்கள் ஒரு உண்ணாவிரதம்னு உட்காந்தாருன்னா இன்றைக்கே வேலை முடிஞ்சிடும். ஆனால் இதெல்லாம் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை. எல்லாரும் இந்த இஷ்யூவை லைவாக வச்சுருக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க. ஏஎஃப்டி மில்லை திறக்க கோரி திமுகவினர் நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தை இளைஞர் அணி முன்னாள் அமைப்பாளர் சிவா அணியினர் முழுவதுமாக புறக்கணித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பிற்கான ஆண்டு தேர்வு தேதிகளை பள்ளி கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பிற்கான ஆண்டு தேர்விற்கான தேதியினை பள்ளி கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. அதன்படி +2 தேர்வு மார்ச் 3ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரையிலும், 10ஆம் வகுப்பு தேர்வு மார்ச் 26ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வரையிலும் நடைபெறவிருக்கிறது.
மேலும் +2 தேர்வு காலை 10 மணிக்கு தொடங்கி 1:15 மணி வரை நடைபெறும் என்றும் 10ஆம் வகுப்பு தேர்வு காலை 9:15 மணிக்கு தொடங்கி 12 மணி வரை நடைபெறும் என்றும் பள்ளி கல்வி தேர்வுத்துறை அறிவித்திருக்கிறது. மயக்க மருந்து கொடுத்து 8ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த 60 வயது முதியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தட்டாஞ்சாவடியைச் சேர்ந்தவர் கணேசன். விவசாயியான இவரது வீடு அரசு பள்ளிக்கு எதிரே இருக்கிறது. இந்த பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் கோரிமேடுவைச் சேர்ந்த மாணவியை ஆசை வார்த்தை கூறி வீட்டிற்கு அழைத்துச் சென்ற கணேசன் அவருக்கு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார். அப்போது நடந்தவற்றை மாணவி வீட்டில் சொல்ல முடியாமல் தவித்துள்ளார். சிறுமி 8 மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது வீட்டிற்கு தெரிய வந்தது. இது குறித்து குழந்தைகள் நல வாரியத்தில் பெற்றோர் புகார் அளித்திருக்கிறார்கள். குழந்தைகள் நல வாரிய தலைவி வித்யா ராம்குமார் கோரிமேடு காவல் நிலையத்தில் மாணவி பலாத்காரம் குறித்து புகார் அளித்தார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த கோரிமேடு போலீசார் தட்டாஞ்சாவடியைச் சேர்ந்த கணேசனை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இதற்கிடையே அரும்பார்த்தபுரம் திருவிகா அரசு உயர்நிலைப் பள்ளியில் இன்டர்நெட்டை பயன்படுத்தி ஆபாச படம் பார்த்ததாக குற்றச்சாட்டப்பட்டு பணி இடை நீக்கம் செய்யப்பட்ட 4 ஆசிரியர்கள் அப்துல் மாலிக், ரஷீத் முகமது, அன்பரசன், சிவகுமார் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு கட்சிகள், அமைப்புகள் வலியுறுத்தி வந்தன. மேலும் இது குறித்து குழந்தைகள் நல ஆணையம் சார்பில் அதன் தலைவர் வித்யா ராம்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் சிஐடி போலீசார் 4 ஆசிரியர்கள் மீதும் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு பரபரப்பு அடைய தொடங்கியிருக்கிறது. ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி கரையாம்புத்தூர் அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். கரையாம்புத்தூரில் அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் பனையடிக்குப்பம், கரையாம்புத்தூர், மணல்மேடு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பயில்கிறார்கள். இதில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு கணிதம், ஆங்கிலம், அறிவியல் உள்ளிட்ட பாடப்பிரிவுகளில் பாதுகாவலர், உடற்கல்வி, நூலகம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் நியமிக்கப்படாமல் பணியிடம் காலியாக இருக்கிறது. இது தொடர்பாக கல்வித்துறைக்கு மாணவர்கள் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனை கண்டித்தும் உடனடியாக ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்களோடு பெற்றோர்கள் மற்றும் தொகுதியின் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பெரியசுவாமி பங்கேற்றார். லாசுப்பேட்டை நாவலர் நெடுஞ்செழியன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சியினை அமைச்சர் தியாகராசன் தொடங்கி வைத்தார். லாசுப்பேட்டை நாவலர் நெடுஞ்செழியன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சியின் தொடக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவில் அமைச்சர் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று விழாவினை தொடங்கி வைத்தார். கண்காட்சியில் புதுச்சேரி, மாஹே, காரைக்கால் மற்றும் யானாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் தொடக்கநிலை, இடைநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி, அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த படைப்புகள் இடம்பெற்றிருந்தன. 7ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், கல்யாணசுந்தரம், கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள்.